ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தமிழ் திரைப்படம் சாமானியன். இந்த வருஷம் இந்த மாதம் வந்து இந்த படம் வெளியிருக்கு. இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா ராகேஷ். இதோட ஸ்க்ரீன் பிளேயர் வந்து கார்த்திக் குமார் அண்ட் ராகேஷ். நடித்தவங்க பார்த்திங்கன்னா ராதா ரவி, எம்எஸ் பாஸ்கர், கேஎஸ் ரவிக்குமார், வினோதினி வைத்தியநாதன், மயன் கோபி அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு, ஸ்மிருதி வெங்கட், தீபா சங்கர், கஜராஜ், அபர்ணதி, டோஸ் வெங்கட் அவர் ஒரு பேங்க் அதிகாரி நடிச்சிருக்காரு, அனந்தாயி நிஷா அவங்களாம் சும்மா ஒரு ஃபேமிலி மாதிரி வராங்க. சூப்பர் குட் சுப்பிரமணி அவர் வந்து ஒரு டீ கடை மாதிரி வராரு. இவங்க கூட வந்து முக்கியமான ஒரு கேரக்டரில் இந்த நம்ம நாயகன் ராமராஜன் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரோட மிடில் கிளாஸ்க்கும் நமக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. கண்டிப்பாக அதாவது வீடு கட்டுறவங்க, லோன் வாங்குறவங்க எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம் இது, கதை இது. இசைஞானி வந்து இசையமைச்சிருக்காரு. சில இடத்துல வந்து ஆர்ஆர்லாம் நல்லாயிருக்கு, சில இடத்துல வந்து சரியாக மேட்ச் ஆகாத மாதிரி இருந்தது, நிறைய இடத்துல மேட்ச் ஆகாத மாதிரி இருந்தது. ஆனால் சில இடத்துல வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் அப்போலாம் வந்து ரொம்ப அவரோட மேஜிக் வந்து அந்த மியூசிக் மேஜிக் தெரிஞ்சுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர பாட்டும் நல்லா இருந்தது. இப்போ படத்தோட கதையை பற்றி பார்த்துக்கலாம். சென்னைக்கு வந்து மதுரையிலேருந்து வராங்க 3 ஃப்ரெண்ட்ஸுங்க. அவர் வந்து ராமராஜன், அவரோட ஃப்ரெண்டு ராதா ரவி அண்ட் எம்எஸ் பாஸ்கர் வராங்க. வந்து ஒரு நாளில் வந்து ஒரு பேத்தியோட பர்த்டே கொண்டாட்டு போயிட்டு சொல்லி வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்கிறான். ஸோ அது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மறுநாள் காலையில் டீநகரில் இருக்க ஐபிடிஎஸ்சி பேங்க்குக்கு வந்து போகிறாங்க. அதில் வந்து எம்எஸ் பாஸ்கர் ஒரு வீட்டுக்கு போகிறாரு, கோசண்டி வீட்டுக்கு போவார். ராதாரவி வந்து பக்கத்துலேயே இருக்கவர் பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு போவார். ராமராஜன் வந்து அந்த ஐபிடிஎஸ்சி பேங்க்கு போவார். டீநகரில் பேங்க்கு போய்ட்டு அங்கே வந்து அந்த பேங்க்கை வந்து முற்றுக்கிட்டு அதை வந்து இருக்க பணத்தை கொள்ளையடிக்கிட்டு உள்ளே போய்டுவார். உள்ளே போய்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டிமாண்ட் வைப்பார். ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து 35 லட்சம் தரணும், அது ஒரு வட்டியோடு தரணும். அப்புறமா இன்னொருத்தவங்க வந்து வீடை காலி பண்ணணும், அது மாதிரி ஒரு 3 கோரிக்கை வைப்பாங்க. அது என்ன அப்படின்றது அப்புறம் தெரியும். ஸோ இன்டர்வல் பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை, இவர் வந்து ஒரு சங்கர நாராயண் என்ற ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே இந்த போலீஸ்லாம் வந்து முற்றுகிட்டுறோம். அப்புறம் அவர் என்ன தான் அவரோட பேக்ரவுண்டுன்றது செகண்ட் ஹாஃபில் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து வீடு வாங்குவோம், அப்போ நடக்கிற பிரச்சனை, அந்த பில்டருக்கு நடக்கிற பிரச்சனையில் அந்த பொண்ணும் அந்த ஹஸ்பண்டும் அந்த அவருக்கு இப்போ ராமராஜன் பேக்கும் என்ன ஆச்சு, இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி கதை. கடைசியில் வந்து இவர் சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். அது ரொம்ப எல்லாமே ஏற்றுக்கிறாங்க. அதில் ஒன்று கூட வந்து தேவையில்லாமல் பேசுகிறாரு, வேஸ்ட்டு, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ஏற்றுக்கிற மாதிரியும் அதில் வந்து உண்மைன்ற மாதிரி தான் ஆச்சு. பேங்க்காரங்க வந்து எல்லா பேங்க்கும் இல்லை, சில பேங்க்கில் வந்து எப்படி கடன் வாங்கினவங்களை எப்படி நச்சரிக்கிறாங்க, பில்டருங்கன்னா எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க, அந்த கடன் வாங்கினவங்களுக்கும் பில்டருக்கும் என்ன அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அது மாதிரிலாம் வந்து இது பண்ணுறாங்க. பில்டர்ஸுலாம் வந்து எப்படி ஒழுங்காக சில பேர் நான் ஒழுங்காக கட்டல அப்படின்ற மாதிரிலாம் அந்த இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அந்த படத்துலேயே அதில் வந்து டைரக்டர் வந்து ஜென்மா சொல்கிறாரு. அந்த சீன்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசியில் வந்து அந்த பில்டர் மயன் கோபி பில்டர் வந்து உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்றதோட படம் முடியும். இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாரான ஸ்பீடில் தான் போச்சு. இருந்தாலும் இந்த படம் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. இசைஞானி இளையராஜாவோட அந்த மியூசிக்கோட அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சீன்லேயும் பிளெண்ட் ஆச்சு. சில சீன் வந்து ஆறாறு இதுவாக இருந்தாலும் நிறைய சீன் வந்து அந்த தாக்கம் தெரிஞ்சுது. இது ஒரு நல்ல படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.